ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரென்னா சமையல். இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறோம்னா ரொம்ப சுவையான வேர்க்கடலை குழம்பும் வெண்டைக்காய் பொரியலும் தான் பார்க்க போறோம். எப்போ பார்த்தாலும் புளிக்குழம்பு, சாம்பார், வெங்காய குழம்புன்னு வச்சு சாப்பிடாம இந்த மாதிரி வேர்க்கடலை குழம்புலாம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சுவையான வேர்க்கடலை குழம்பும் வெண்டைக்காய் பொரியலும் ரொம்ப எளிமையான முறையில் அசத்தலான சுவையில் எப்படி செய்யலான்னு வாங்க பார்த்துடலாம். வேர்க்கடலை குழம்பு பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாயிட்டு இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். கடுகு, வெந்தயம், சீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 15 போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கலாம். உங்களுக்கு பூண்டு வேணும்னா நீங்கள் பூண்டு கூட சேர்த்துக்கலாம். நான் பூண்டு சேர்க்கல, வெங்காயம் மட்டும் தான் சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த வேர்க்கடலை குழம்புக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு தக்காளி பழமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். தக்காளி பழம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேர்க்கடலையை சேர்த்துடலாம். நான் வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். இந்த வேர்க்கடலையை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வேர்க்கடலையை சேர்த்துடலாம். குழம்பு மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். உங்களுக்கு பச்சை வேர்க்கடலை கிடைக்கலனா நீங்கள் காஞ்ச வேர்க்கடலையை எண்ணெயில் நம்ம கடுகுலாம் தாளிக்கிறோம்ல, அப்பயே வேர்க்கடலையும் போட்டு தாளிச்சிருங்க. கொஞ்சம் கருக்கு நடுக்குன்னு இருக்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம இந்த வேர்க்கடலை குழம்பு சாப்பிடும்போது. குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ புளி தண்ணி சேர்த்துடலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி தண்ணியை சேர்த்துடலாம். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு ரொம்ப திக்காயிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். தண்ணியாக இருந்தால் வேர்க்கடலை குழம்பு அந்த அளவுக்கு சுவையாக இருக்காது. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு முதல்ல எண்ணெய் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிட்டு இப்போ இதில் 15 போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்துடலாம். அது கூடவே 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வெண்டைக்காய் சேர்த்துடலாம். வெண்டைக்காவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெண்டைக்காவை சேர்த்துடலாம். வெண்டைக்காவை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். நீங்கள் சாம்பார் சாதத்து கூட இந்த வெண்டைக்காய் பொரியலை வச்சு சாப்பிட்றதுனா மிளகாய் தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் காரக்குழம்பு, வேர்க்கடலை குழம்பு அந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் செய்யும்போது காய்ந்த மிளகாய் தாளித்தா மட்டும் போதும். வெண்டைக்காவை எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். நான் வேர்க்கடலை குழம்பு கூட தான் இந்த வெண்டைக்காய் பொரியலை இன்றைக்கி சாப்பிட போகிறேன். அதனால் நான் காய்ந்த மிளகாய் மட்டும்தான் போட்டு தாளிச்சிருக்கேன். ஏன்னா வேர்க்கடலை குழம்பை கொஞ்சம் புளிப்பு, காரம் எல்லாம் கலந்து ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்கு பொரியல் இது மாதிரி கொஞ்சம் சப்புன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதே சாம்பார்னால் தனி மிளகாய் தூள் போட்டு நம்ம வெண்டைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிடலாம். வெண்டைக்காய் வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா வெண்டைக்காய் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த எண்ணெயிலேயே இந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கி வெந்து வரணும். நல்லா வதக்கிடலாம்.
இந்த வேர்க்கடலை குழம்பு கூட இந்த வெண்டைக்காய் பொரியல் அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த மாதிரி வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வெண்டைக்காவை எண்ணெயிலே வதக்கி செய்யும்போது அந்த வழுவழுப்பு கொஞ்சம் கூட இருக்காது. வெண்டைக்காயில் ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம சேர்க்கும் போது எவ்வளோ வெண்டைக்காய் இருந்தது, இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட வலுவழுப்பு தன்மையும் இல்லை. அதில் உள்ள வலுவழுப்பு தன்மை எல்லாமே போயிடுச்சு நம்ம எண்ணெயில் வதக்கும் போது. நம்மளோட வெண்டைக்காய் பொரியலும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான வேர்க்கடலை குழம்பும் வெண்டைக்காய் பொரியலும் ரொம்ப சுவையாக ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வேர்க்கடலை குழம்பு வெண்டைக்காய் பொரியலை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.